இறை அருளினாலும் குரு அருளினாலும் நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் சீராக நடந்து கொண்டு வருகிறது. இன்னித்து பதிவில் நாம் பகவத்கீதை என்னும் நூலிலிருந்து 3வது அத்தியாயத்தில் 2-3 ஸ்லோகங்களை பற்றி பார்க்கலாம். புங்க்தே ஸ்தேன ஏவசக அப்படின்னு ஒரு வாக்கியம் 3வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகத்தில் வருது. புங்க்தே அப்படின்னா அனுபவிக்கிறது, ஸ்தேனன்னா திருடன். அதாவது நீ திருடன் அப்படின்னு பகவான் இங்கே நம்மளை எல்லாரையும் குறிப்பிடுறார். ஏன் அந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னா, நமக்காக தேவர்கள் எவ்வளவோ அனுகிரகம் பண்ணும்போது நம்ம வேள்விகள் மூலமாக அவளுக்கு திரும்பி கொடுக்கல அப்படின்னா நம்ம திருடன் அப்படிங்கிறார். நமக்காக மட்டும் உணவு தேடிக்கொண்டு வேறு ஜனங்களுக்கு கொடுக்காமல் உண்ணுகிறவர்களை, சாப்பிட்றவர்களை பாவத்தை நீ உண்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பண ஆசை பிடித்து நமக்கு மட்டும் அதை வச்சுண்டு சொத்தை குவித்து வேற வாளுக்கு பங்கு போடாமல் வாழற வாளையும் கிருஷ்ணர் எதிர்க்கிறார். இந்த 3வது அத்தியாயத்தில் 2-3 ஸ்லோகங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா விளக்கமாக நமக்காக நாம் வாழக்கூடாது, நம்மோட சேர்ந்த சமூகத்துக்காகவும் வாழணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு புத்திமதி நமக்கு கிடைக்கிறது. அதனால் கிரகஸ்தர்களுக்காக நித்திய கர்மாவாக 5 விதமான யஜ்ஞங்களை பற்றி பகவான் குறிப்பிடுறார். தேவ யஜ்ஞம், இதில் தேவர்களை வேள்விகள் மூலமாக அவர்களை திருப்திப்படுத்தணும். ஏன்னா தேவர்கள் மூலமாக தான் நமக்கு மழை இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது. அப்புறம் பிரம்ம யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம்னு சொல்லலாம், ரிஷி யஜ்ஞம்னு சொல்லலாம். ரிஷிகள் தான் நமக்கு மந்திரங்கள் எல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால் அவர்களுக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா, புராணங்கள், இதிகாசங்கள், அவர்கள் கொடுத்த கொடைக்கு வேதம், இந்த மாதிரி மந்திரங்கள், இதை பற்றிலாம் படிக்கிறது, அதுக்கப்புறம் சொல்கிறது, பிறருக்கு எடுத்து சொல்கிறது. இது பிரம்ம யஜ்ஞத்துக்கு கீழே வருது. அதுக்கப்புறம் பித்ரு யஜ்ஞம், இது பேரை பார்த்தோன்னே நமக்கு இது என்னன்னு புரிஞ்சுடுத்து. நம்முடைய முன்னோர்களுக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள், இதில் தர்ப்பணம், திதி இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் மனுஷ யஜ்ஞம், அப்புறம் பூத யஜ்ஞம். மனுஷ யஜ்ஞத்தை தான் நமக்காக மட்டும் வாழாமல் ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுறது, நம்மளை தேடி வர விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்வது, இதெல்லாம் மனுஷ யஜ்ஞத்துக்கு கீழே வருது. பூத யஜ்ஞத்தில் இன்னும் ஒரு படி மேலே போய் மனுஷர்களுக்கு மாத்திரம் இல்லை, பிராணிகள், பறவைகள், அதுகளோட பராமரிப்பும் நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னலமில்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு பகவான் இந்த 5 யஜ்ஞம் செய்கிறது மூலம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். அதே மாதிரி 4வது சாப்டர்லேயும் இந்த கருத்தை ஒட்டியே இன்னும் சில ஸ்லோகங்கள் வருது. நம்ம இந்த பகவத்கீதா நூலில் சில ஸ்லோகங்கள் நம்மளோட வாழ்க்கையே மாற்றி அமைக்கிற மாதிரி இருக்குது. போக போக அதை பற்றி நம்ம பார்க்கலாம்.